Dear children, நம்ம இந்த வீடியோல 12th chapter அதாவது structured query language பத்தி பார்க்க போறோம். structured query language தான் நம்மளுடைய 12th chapter. இதுதான் ஷார்ட்டா SQLன்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 198ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூலோட ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் எஸ்கியூலோட காம்பனன்ட்ஸ், த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டேபிள்னா தெரியும், இந்த ஒரு டேபிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிலேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அந்த கோர்ஸோடைய கோடு கொடுத்துருக்காங்க, அப்புறமா என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அந்த கோர்ஸ் நேம் கொடுத்துருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரோவை தான் என்ன சொல்லுவோம்னா, ஒரு ரோ இதுதான் என்ன சொல்லுவோம், ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு. இப்ப ஸ்டூடெண்டோட நம்ம CS1, அவங்க நேம் கண்ணன், அவங்க படிக்கிற கோர்ஸ் கோடு வந்து CS28, அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து பிக் டேட்டா. ஸோ இததான் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், ஒரு ரோவை தான் என்ன சொல்லுவோம், ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபீல்ட்ஸ், இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் தான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட், கோர்ஸ், நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், இதெல்லாம் ஃபீல்ட்ஸ். ஸோ இதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது அதை நம்ம இங்க பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு அப்ளை வேரியஸ் manipulations like inserting, updating and deleting records in a table. Manipulationsனா இப்போ ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல நம்ம நியூவா ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க CS2 இருக்கு, CS2க்கு அப்புறம் CS3 அப்படின்னு நம்ம ஒரு நியூ ரோ ஆட் பண்ணலாம். இங்க என்ன பண்ணிக்கலாம், நியூ ரோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது டேட்டா ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப கௌரி சங்கர் இதெல்லாம் வந்து சங்கர் வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ரெக்கார்டு நமக்கு தேவையில்லை டெலீட் பண்ணணும், இப்ப CS4 ரெக்கார்டு நமக்கு தேவையில்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேனிபுலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க டேபிள்ல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் to learn about various constraints and to apply it on tables. இந்த tables constraints condition சொல்லுவாங்க. வேரியஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரோஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் the commands to delete records table and revoke the commands. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம டேபிள் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் ரோ வேணுனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்கார்டு ரோவை தான் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், ரெக்கார்டை வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு டேபிளே நமக்கு வேண்டாம்னு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிவோக் த கமாண்ட். ரிவோக் கமாண்ட்ஸ்னா இப்போ ஒரு நம்ம டேபிள் என்ன பண்ணிருப்போம், கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த டேபிள்ல ஏதாவது நியூ டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம், தேவையில்ல டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ அந்த தேர்ட் பர்சன் எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆக்சஸ் அவங்களுடைய அந்த நம்ம கிராண்ட் பண்ண அந்த பெர்மிஷனை நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணிட்டோம்னா என்னது, அவங்களால எடிட் பண்ண முடியாது, அவங்களால ஜஸ்ட் வியூ மட்டும் பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஸோ அதான் the commands to delete records table and revoke the commands. Next, to modify the structure of an existing table. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எக்ஸ்ட்ரா ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த 12th சாப்டர்ல கத்துக்க போறோம். நெக்ஸ்ட் இந்த எஸ்கியூலோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்கியூஎல். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்காகன்னா நம்ம டேட்டாபேஸ்னா தெரியும், மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும், மோர் டேபிள்ஸ் இருக்கும். இந்த டேபிள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி மேனிபுலேட் பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ஆல்டர் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள்ல இருந்து அனதர் டேபிளுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். SQL allows the user to create, retrieve, alter and transfer information among databases. Next point, it is a language designed for managing and accessing data in a
ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் நம்ம RDBMSன்னு சொல்லுவோம். RDBMSக்காக டிசைன் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மெனி வெர்ஷன்ஸ் இருக்கு, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. தேர் ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஆஃப் SQL. இனிஷியலா இந்த SQL யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஐபிஎம் ரிசர்ச் சென்டர்ல டெவலப் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1970ல ஐபிஎம்ஸ் ரிசர்ச் சென்டர்ல டெவலப் பண்ணதான் இந்த SQL. இனிஷியலா இதோட நேம் வந்து SQL கிடையாது, இது வந்து SQLன்னு சொல்லுவாங்க. SQL SEQUEL SQL தான் இதோட நேம். அதுக்கப்புறம் தான் இந்த நேம் SQL இருந்து SQL சேஞ்ச் பண்ணாங்க. Later the language was changed to SQL. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1986ல இந்த SQLக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க. அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் வந்து ANSI ஸ்டாண்டர்ட் இதுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க 1986ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எகெயின் இதுல சம் மாடிஃபிகேஷன்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாம் 1992ல பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. SQL 1992ல எகெயின் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா the latest SQL was released in 2008. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எகெயின் 2008ல எகெயின் சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி 2008ல ரிலீஸ் பண்றாங்க. அதோட நேம் வந்து SQL 2008. இதுதான் SQLோட ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜோட இன்ட்ரோடக்ஷன். டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல 12th சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்திருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன்.